ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக சுடு 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 இட்லியோட சும்மா கம்மன்னு ஒரு கும்பகோண கடப்பை தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சிறுபருப்பையும் ஒரு உருளைக்கிழங்கையும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் கிட்ட நம்ம விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய், கொஞ்சமாக கசகசா, பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது வந்துருச்சு சிறுபருப்பு உருளைக்கிழங்கு. ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியோ போட்டு கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும், பெரிய தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் ஒரு பாதியோ இல்லை முக்கால் போட்டுக்கோங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் விழுது, அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி அதை தண்ணியை அந்த மிக்ஸி தண்ணியை கழுவி ஊற்றி இப்போ கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சிறுபருப்பு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சா அந்த திக்னஸ் வந்துடும். அந்த திக்னஸ் வர வரைக்கும் கொதிக்க வைங்க. கொஞ்சம் கொதித்து வந்தது பிறகு கொதிக்க வரப்போது இந்த மாதிரி வரும்போது சிம்மில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் போதும். இப்போ சூப்பராக சுட 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 இட்லி மேலே நல்லெண்ணெயை ஊற்றி அது மேலே இந்த கும்பகோண கடப்பாவை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா டக்கராக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். எப்போவுமே செய்கிற சாம்பார் அந்த மாதிரி இல்லாமல் வித்தியாசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.